அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 1/4 பாகு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நான் சீச்சு எடுத்துக்க போகிறேன். 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நான் சிறிதளவு கொத்தமல்லி, 6 பச்சை மிளகா, கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் ஒரு கப் அளவு தோசை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் தோசை மாவு எடுத்துக்கலாம், இட்லி மாவு எடுத்துக்கலாம். மாவு எப்படி இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பெருங்காயம் நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோன்னா, முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கனால, முட்டைக்கோஸ் வாயுனால நான் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்கலனா 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. நல்லா வந்து எல்லாமே கோட் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பேட்டர். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நான் தண்ணியில் தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சைஸில் எடுத்து போட்டிருக்கேன். தண்ணியில் தொட்டுட்டு எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். நம்ம லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு எடுத்து போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக வேக வச்சுக்க போகிறேன். இது வெந்துட்டு இருக்க டைமில் வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னா முட்டைக்கோஸ் தான். முட்டைக்கோஸில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே இருக்குது. கேபேஜ் வந்து வெயிட் லாஸ்க்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் பியூட்டிக்கும் வந்து ரொம்ப உதவும். முட்டைக்கோஸ் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேன்சர் வராமல் தடுக்கும். இது எல்லா சத்தும் தான் நம்மளோட முட்டைக்கோஸில் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது, ஒரு ஸ்மால் சைஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து போட அது வந்து பெருசாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக வேக வச்சுக்கோங்க. வந்து நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு பேட்ச் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இதுதான் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. இது வந்து போண்டா போடுறதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கலரில் தான் இருக்கணும். இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்லா கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் தோசை மாவு ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பாய், see you, take care, stay home, stay safe.